நம்ம இன்னைக்கு சமபந்தியில் சூப்பரான ஓரியோ ஐஸ்கிரீம் பண்ணலாம் வாங்க. என்ன பவுலில் நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் 3 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இன்றைக்கி லோ ஃபேட் க்ரீமில் தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அமுல் லோ ஃபேட் க்ரீமையும் நான் 4 hours ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அப்போ தான் மேலே இருக்க திக் க்ரீம் தனியாக பிரியும். இப்போ நான் மேலே இருக்க திக் க்ரீமை மட்டும் எடுத்து இதில் போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், கீழே தண்ணியாக கொஞ்சம் க்ரீம் இருக்கும். அதை நம்ம சேர்க்கக்கூடாது, சேர்த்தா நம்மளுக்கு க்ரீம் திக்காகாது பீட் பண்ணும்போது. இப்போ நான் எல்லா க்ரீமையும் சேர்த்துட்டேன். இப்போ நான் இதை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த பவுல் கீழே இன்னொரு பேசன் வச்சு அதில் நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு க்ரீம் திக்காகும். இப்போ நான் இதில் 1 tablespoon பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். இது லோ ஃபேட் க்ரீமுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நம்ம அடியில் வைக்கணும். உங்களுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் கிடச்சா நீங்கள் அதில் சூப்பராக பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு க்ரீம் நல்லா திக்காயிடுச்சு. நான் இது 15 minutes பீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் 400 grams கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, க்ரீம் எவ்வளோ நல்லா சூப்பராக திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் 4 hours நம்ம வைக்க போகிறோம். நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சு வைக்க போகிறோமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு தான் ஃப்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா மேலே கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது 4 hours கழிச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஓரியோ ஐஸ்கிரீம், அதனால நான் 1 pack ஓரியோவை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கிறேன். ஃபைன் பவுடர் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் கிரன்ச்சியாகவே இருக்கட்டும். இப்போ 4 hours ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் பாதி ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதை நான் இப்போ விப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நான் 2 minutes விப் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச ஓரியோவை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நடுவில் கிரன்ச்சியாக பெரிய பிட்ஸ் ஓரியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஃபைனாக அரைக்க வேண்டாம். பிஸ்கெட்டை நீங்கள் சும்மா க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் 1-2 பெரிய பீஸ் வச்சுருக்கேன், மீதிலாம் கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க கலரே நம்மளுக்கு. இப்போ இது மேலே நான் இன்னும் ஒரு 3-4 பிஸ்கெட் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். அப்போ நடுவில் நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ தட் நம்மளுக்கு டாப்பிங்ஸ் எதுவும் தேவைப்படாது இந்த ஐஸ்கிரீமுக்கு. ஓகே, இப்போ நான் இதை மூடி 8 hours இல்லை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். ஓகே, 8 hours ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, டெக்ஸ்சர் செம்மையாக வருது பாருங்க நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ஸ்கூப். இப்போ இதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓரியோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் சும்மா இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 பிஸ்கெட்டை க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன், ஓரியோ பிஸ்கெட்ஸை. செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த ஐஸ்கிரீம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.